Exercise 1.1 question number 2 find the inverse of the following. நமக்கு வந்து 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மேட்ரிக்ஸுக்கும் வந்து நம்ம இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா 1 by determinant of A into adjoint of A. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் -2 4 1 -3. இப்போ இதுக்கு எப்படி நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுனா கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். -2 இன்டூ -3 வந்து 6 ஆயிரும், -1 இன்டூ 4 வந்து 4 ஆயிரும். இப்போ 6 - 4 வந்து நமக்கு 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போது டிட்டர்மினன்ட் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏ இன்வர்ஸ் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போது அட்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து ப்ளஸ், நெக்ஸ்ட் வந்து மைனஸ், நெக்ஸ்ட் ரோவில் வந்து மைனஸ், நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ். இப்போ ப்ளஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து -3 வந்து ஆன்சராக கிடைக்கும். இப்போது அந்த இடத்துல வந்து நம்ம -3 அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து மைனஸ், அந்த மைனஸ் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கு 1 வந்து ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ், அந்த மைனஸ் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டோன்னா 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு, அந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா -2 கிடைக்கும். இது இவ்வளோத்துக்கும் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது நமக்கு எப்படி கிடைக்கும்னா -3 -1 -4 -2 த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோவாக எழுதிக்க போகிறோம். -3 -4. ரெண்டாவது காலம் எடுத்து ரெண்டாவது ரோவாக எழுதிக்க போகிறோம். -1 -2. இப்போ வந்து நம்ம அட்ஜியை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜிஏ. அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் ஏ உடைய வேல்யூ ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சோம் 2. அப்போ அந்த டிட்டர்மினன்ட் ஏ இருக்க பிளேஸில் வந்து நம்ம 2 அப்ளை பண்ணிக்கலாம். இன்டூ அட்ஜிஏ வந்து -3 -4 -1 -2. இப்போ வந்து நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷனை வந்து பின்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பி இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பி இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் பியை வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 5 எடுத்துக்கணும். இன்டூ அந்த 5 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை வந்து கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவோம். 5 இன்டூ 5 வந்து 25 மைனஸ் 1 இன்டூ 1 வந்து 1 மைனஸ் செகண்ட் சைன் வந்து மைனஸ் போட்டுட்டு செகண்ட் இருக்க டேர்ம் வந்து 1 அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 1 இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோன்னா 1 இன்டூ 5 வந்து 5 கிடைக்கும், மைனஸ் 1 இன்டூ 1 வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் சைன் வந்து ப்ளஸ்ஸு, அங்கே இருக்கக்கூடிய 1 வந்து அப்படியே எழுதிக்குவோம். 1 இன்டூ அந்த 1 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோன்னா 1 இன்டூ 1 வந்து 1 ஆயிரும், மைனஸ் 1 இன்டூ 5 வந்து 5 ஆயிரும். இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ 5 இன்டூ 25 - 1 வந்து 24 மைனஸ் 1 இன்டூ 5 - 1 வந்து 4 ஆயிரும், ப்ளஸ் 1 இன்டூ 1 - 5 வந்து -4 ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 5 இன்டூ 24 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 5 இன்டூ 24 வந்து 120 மைனஸ் 1 இன்டூ 4 வந்து 4 மைனஸ் 4 கிடைக்கும். இப்போ இது இவ்வளோத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது 112 கிடைக்கும். இப்போ டிட்டர்மினன்ட் பி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டிட்டர்மினன்ட் பி உடைய வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போது டிட்டர்மினன்ட் பி வந்து நாட் ஈக்குவல் டு 0னா கண்டிப்பாக வந்து பி இன்வர்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பி இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜ் பி வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் அட்ஜ் பிக்கு ஃபார்முலா வந்து பிஐஜே டிரான்ஸ்போஸ். இப்போ வந்து பி மேட்ரிக்ஸை வந்து நம்ம எடுத்து எழுதிக்குவோம். இதிலிருந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் ப்ளஸ், அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய
ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டு ரிமைனிங் டேர்மை வந்து கிராஸில் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அப்போ 25 மைனஸ் 1 கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் மைனஸ் அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு 5 வந்து 5 கிடைக்கும். மைனஸ் 1 இன்ட்டு 1 வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் ப்ளஸ்ஸு அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா 1 இன்ட்டு 1 வந்து 1 கிடைக்கும். மைனஸ் 1 இன்ட்டு 5 வந்து 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் மைனஸ் அப்போது அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுட்டோம்னா ரிமைனிங் வந்து 1 இன்ட்டு 5 வந்து 5 கிடைக்கும். மைனஸ் 1 இன்ட்டு 1 வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் ப்ளஸ்ஸு அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் ரெண்டையும் நம்ம விட்டுட்டோம்னா 5 இன்ட்டு 5 வந்து 25 கிடைக்கும். மைனஸ் 1 இன்ட்டு 1 வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து சைன் வந்து மைனஸ் அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் 5 இன்ட்டு 1 வந்து 5 கிடைக்கும். மைனஸ் 1 இன்ட்டு 1 வந்து 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் ப்ளஸ்ஸு அப்போ அந்த டேர்ம் இருக்க ரோ காலம் விட்டோம்னா 1 இன்ட்டு 1 வந்து 1 மைனஸ் 5 இன்ட்டு 1 வந்து 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் மைனஸ் அந்த டேர்ம் இருக்க ரோ காலம் விட்டோம்னா 5 இன்ட்டு 1 வந்து 5 மைனஸ் 1 இன்ட்டு 1 வந்து 1 கிடச்சிரும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு சைன் வந்து ப்ளஸ்ஸு 5 இன்ட்டு 5 வந்து 25 கிடைக்கும். மைனஸ் 1 இன்ட்டு 1 வந்து 1 கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பிஐஜே. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நமக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 25 மைனஸ் 1 வந்து 24. நெக்ஸ்ட் 5 மைனஸ் 1 வந்து 4. வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து மைனஸ் 4. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 4. இதில் வந்து 24 கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் 4. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் 4. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 24. இதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்து ஃபஸ்ட்டு ரோவை எழுதிக்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 24 மைனஸ் 4 மைனஸ் 4 ஃபஸ்ட்டு ரோ கிடச்சிரும். செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆயிரும். மைனஸ் 4 24 மைனஸ் 4 கிடைக்கும். இனி தேர்டு காலம் வந்து தேர்டு ரோவாக மாறிடும். மைனஸ் 4 மைனஸ் 4 24. இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம். அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் வந்து பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா வந்து 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி. இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது 1 பை டிட்டர்மினன்ட் பி உடைய வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 112 இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் பியை வந்து அப்படியே எழுதிக்கலாம். 24 மைனஸ் 4 மைனஸ் 4. நெக்ஸ்ட் ரோ மைனஸ் 4 24 மைனஸ் 4. நெக்ஸ்ட் ரோ மைனஸ் 4 மைனஸ் 4 24. நெக்ஸ்ட் வந்து இந்த மேட்ரிக்ஸ் மொத்தமுமே ஒரு 4ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ ஒரு 4ஐ நம்ம வெளியில் எடுத்துடலாம். 4 பை 112 இன்டு இந்த 24 வந்து 6ஆக மாறிடும். மைனஸ் 4 வந்து மைனஸ் 1ஆக மாறிடும். இங்கேயும் மைனஸ் 1. நெக்ஸ்ட் மைனஸ் 1 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6ன்னு கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த 4ம் 112ம் வந்து நமக்கு கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகி 1 பை 28 வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து மேட்ரிக்ஸ் அப்படியே தான் இருக்கும். 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பி இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சி அப்படி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் சி, அதாவது சி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் சி இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் சியை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ரோ யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் சி வந்து ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க 2 எடுத்துக்குவோம். அந்த 2 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் நம்ம விட்டுருவோம். விட்டதுக்கு அப்புறமா 4 இன்ட்டு 2 வந்து 8 கிடச்சிரும் நமக்கு. மைனஸ் இந்த 7 இன்ட்டு 1 வந்து 7 ஆயிரும். மைனஸ் செகண்ட் டேர்மை வந்து அப்படியே எழுதுவோம். செகண்ட் டேர்மில் வந்து 3 இருக்குது. அந்த 3 அப்படியே எழுதிட்டு அந்த 3 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா 3 இன்ட்டு 2 வந்து நமக்கு 6ன்னு கிடைக்கும். மைனஸ் 3 இன்ட்டு 1 வந்து 3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் தேர்ட் வந்து 1 இருக்குது. அந்த 1 எழுதிட்டு அந்த 1 இருக்கக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுட்டோம்னா 3 இன்ட்டு 7 வந்து 21 இருக்கும். மைனஸ் 3 இன்ட்டு 4 வந்து நமக்கு 12 கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 இன்ட்டு 8 மைனஸ் 7 வந்து 1 ஆயிரும். மைனஸ் 3 இன்ட்டு 6 மைனஸ் 3 வந்து 3 ஆயிரும். ப்ளஸ் 1 இன்ட்டு 21 மைனஸ் 12 வந்து 9 ஆயிரும்.
இப்போ நெக்ஸ்ட்டு 2 மைனஸ் 9 கிடைக்கும் ப்ளஸ் 9. இந்த -9 +9 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். இந்த 2 அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் C வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் C வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆனதுனால C இன்வர்ஸ் வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். C இன்வர்ஸ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இனி நெக்ஸ்ட் வந்து அட்ஜ் C வந்து கண்டுபிடிச்சிக்குவோம். அட்ஜ் Cக்கு ஃபார்முலா CIJ டிரான்ஸ்போஸ். இதுலேருந்து C ஈக்குவல் டுன்னு C மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் எழுதியிருக்கோம். இதுலேருந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் C வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு ப்ளஸ் போடுவோம். அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா நமக்கு 4 × 2 வந்து 8 கிடைக்கும். மைனஸ் 7 × 1 வந்து 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சைன் மைனஸ் அந்த ரோ காலம் விட்டோம்னா 3 × 2 வந்து 6 கிடைக்கும். மைனஸ் 3 × 1 வந்து 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் ப்ளஸ்ஸு அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 3 × 7 வந்து 21 மைனஸ் 3 × 4 வந்து 12 கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் மைனஸ் அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 3 × 2 வந்து 6 மைனஸ் 7 × 1 வந்து 7 ஆயிரும். நெக்ஸ்ட் சைன் வந்து ப்ளஸ்ஸு அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × 2 வந்து 4 ஆயிரும் மைனஸ் 3 × 1 வந்து 3 ஆயிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 40 மைனஸ் 9 கிடைக்கும். 3 × 3 9. நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு சைன் ப்ளஸ்ஸு அந்த ரோ காலம் விட்டோம்னா 3 × 1 வந்து 3 ஆயிரும் மைனஸ் 4 × 1 வந்து 4 ஆயிரும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு சைன் மைனஸ் அந்த டேர்ம் இருக்கக்கூடிய ரோ காலம் விட்டோம்னா 2 × 1 வந்து 2 ஆயிரும் மைனஸ் 3 × 1 வந்து 3 ஆயிரும். நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து சைன் ப்ளஸ்ஸு இப்போது அந்த ரோ காலம் விட்டோம்னா 2 × 4 வந்து 8 மைனஸ் 3 × 3 வந்து 9. த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது நமக்கு வந்து அட்ஜி C வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 8 மைனஸ் 7 1 ஆயிரும். 6 மைனஸ் 3 வந்து 3 வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து மைனஸ் 3 21 மைனஸ் 12 வந்து 9 கிடச்சிரும். 6 மைனஸ் 7 வந்து மைனஸ் 1 வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் 1 ஆயிரும். 4 மைனஸ் 3 வந்து 1. நெக்ஸ்ட் 14 மைனஸ் 9 5 கிடைக்கும். மைனஸ் 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 3 மைனஸ் 4 வந்து மைனஸ் 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 மைனஸ் 3 வந்து மைனஸ் 1 வெளியில் இருக்க மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் 8 மைனஸ் 9 வந்து மைனஸ் 1. த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் C வந்து கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு காலம் எடுத்து ஃபஸ்ட் ரோ 1 1 மைனஸ் 1 செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஆயிரும். மைனஸ் 3 1 1. தேர்டு காலம் எடுத்து தேர்டு ரோ எழுதுவோம். அப்போது 9 மைனஸ் 5 மைனஸ் 1. இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் C வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ C இன்வர்ஸ் நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். C இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் C இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் C. ஃபர்ஸ்ட் வந்து C இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் Cக்கு வேல்யூ வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 2. அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் C அப்படியே எழுதிக்கலாம் 1 1 மைனஸ் 1. நெக்ஸ்ட் மைனஸ் 3 1 1. நெக்ஸ்ட் 9 மைனஸ் 5 மைனஸ் 1. இதுதான் நமக்கு